ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மண்டபம் மீனவன். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்னையோட நம்ம கடலுக்கு வந்து 9ஆவது நாள் ஆச்சு. 9ஆவது நாள் வந்து அரபிக்கடலில் வந்து தொழில் பார்த்துக்கிருக்கோம். ஆழ்கடலில் கிட்டத்தட்ட ஒரு 700 அடி ஆழத்தில் வந்து தொழில் பார்த்துக்கிருக்கோங்க. இப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வலை வாங்குறது வந்து நம்மளோட கம்பெனி போட்டு தான். அதுவும் நம்ம போட்டு வந்து ஒரே நாள் தான் ஆச்சு. 9 நாள் 2 பேரும் ஜோடி போட்டு, அதாவது பேருன்னு சொல்லுவோம். ரெண்டுமே ஒன்றா தான், எங்கிட்டு போனாலும் ஒன்றா தான் இருப்போம் இந்த ஒரு 3 மாதத்துக்கு. அதனால் இப்போ என்னாச்சுன்னா, நம்ம கம்பெனி போட்டு சின்ன போட்டு, அதனால் ஸ்டோர் வந்து சின்ன ஸ்டோராக இருக்குது. அதாவது ஃபிஷ் ஹோல்டர் வந்து ரொம்பவும் சின்ன ஒரு ஃபிஷ் ஹோல்டராக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 40 டன் 50 டன் பிடிக்கிற அளவுக்கு தான் இருக்குது மீன். இப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த போட்டில் வந்து ஐஸ் வந்து காலி ஆயிடுச்சுங்க. 9 நாள் தொழில் பார்த்து ஐஸ் வந்து காலி ஆயிடுச்சு. மீன் எல்லாம் லோட் ஆயிடுச்சு. அதனால் என்ன செய்ய போகிறோம்னா, இந்த வலையில் வர்ற மீன் எல்லாத்தையும் நம்மளோட போட்டில் வந்து வாங்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ரொம்பவும் த்ரில்லிங்காக இருக்குது. இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து பார்க்க வாய்ப்பில்லை. எப்படி வந்து நம்ம அந்த போட்டில் இருந்து நம்ம மீனை எப்படி வாங்குகிறோம், எப்படி நம்ம போட்டில் வந்து மீனை தட்டுறோம், இதை பற்றின ஃபுல் வீடியோ தான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி கடல் சம்மந்தப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம மண்டபம் மீனவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.
எல்லாத்தையும் வாங்கியாச்சுங்க. பாருங்கள், நம்மளோட போட்டு ஃபுல்லாக மீன் தான். இந்த மீனுக்கு வந்து மங்களூரில் வந்து சீடின்னு சொல்லுவாங்க. சீடி மீன், அந்த அயிலை மீன், அந்த முண்டைக்கண்ணி பாறை எல்லா மீன் மிக்சிங்காக இருக்குது. அப்புறம் அந்த ஓட்டுக்கணவா எல்லாமே கிடக்கு. இது எல்லாத்தையும் நாங்கள் என்ன செய்யணும்னா தனித்தனியாக பிரிக்கணும். பிரித்து புறக்கி ஐஸ் வைக்கணும். அவ்வளோதான்.